2024-25ஆம் ஆண்டில் மத்திய அரசு தமிழகத்தில் 400 கோடி யூனிட் நீர்மின் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயித்த நிலையில் அதனை விட 80 கோடி யூனிட் மின்சாரம் கூடுதலாக உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. இது மாநிலத்தின் நீர்மின் துறையில் கிடைத்த ஒரு முக்கிய வெற்றியாக கருதப்படுகிறது. தமிழக மின் வாரியத்துக்கு கோவை, ஈரோடு, நீலகிரி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் மொத்தம் 2321 மெகாவாட் திறனில் 47 நீர்மின் நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த நீர்மின் நிலையங்களில் ஒரு யூனிட் மின்சாரம் தயாரிக்க சராசரியாக 75 காசு செலவாகிறது. பொதுவாக குறைந்த மழை காரணமாக தினசரி சுமார் 750 முதல் 1000 மெகாவாட் மட்டுமே உற்பத்தி செய்ய முடிகிறது. ஆனால் கடந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை மிகுந்த அளவில் பெய்ததால் அணைகளில் நீர்வரத்து அதிகரித்து நீர்மின் உற்பத்திக்கும் சாதகமான சூழ்நிலை உருவானது. இதன் விளைவாக 2023-24ஆம் ஆண்டு தமிழக நீர்மின் நிலையங்களில் மொத்தம் 480 கோடி யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. இது முந்தைய ஆண்டில் 371 கோடி யூனிட்கள் மட்டுமே இருந்தது. மத்திய அரசின் இலக்கான 400 கோடி யூனிட்களை விடவும் 80 கோடி யூனிட்கள் அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. இந்த உயர்ந்த உற்பத்தி அளவு நீர்மின் மூலம் குறைந்த செலவில் மின்சாரத்தை வழங்கும் வாய்ப்பு உருவாக்கி மாநிலத்தின் மின்சார நிலையை மேம்படுத்தும் முக்கியமான நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது.